நேரம் 9 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். செய்தியாசிரியர் பிரியதர்ஷினி செல்வதுரை வாசிப்பவர் அகமது எம் நசீர். முதலில் தலைப்புச் செய்திகள். பௌத்த போதனைக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் இடையிலான தொடர்பு குறித்த ஆராய்ச்சி அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. அரச சேவைகளை பெற்றுக்கொள்ளும் போது இராணுவ வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வேலை திட்டம். இரத்தினபுரி மாவட்டத்தில் மீண்டும் மண் சரிவு அபாயம். தேசிய சைபர் பாதுகாப்பு சட்ட வரைவினை இந்த மாதம் தயாரிக்க திட்டம். கடும் மின்னல் அபாயம் குறித்து எச்சரிக்கை. வடக்கு ஆப்கானிஸ்தானில் பெய்து வருகின்ற கனமழையினால் சிக்கி உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை 200 வரை அதிகரிப்பு. ஒசாகா கோன் ஃப்ரீ தடகள போட்டித் தொடர் நாளை ஜப்பானில் ஆரம்பம். அவை தலைப்புச் செய்திகள். இனி விரிவான செய்திகள். பௌத்த போதனைகளுக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் இடையிலான தொடர்பினை ஆராய அடுத்த வருடம் $1 பில்லியன் ஒதுக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு ஆராய்ச்சி பணிகளை ஆரம்பிக்க எதிர்பார்க்கப்பட்டிருந்தாலும் செயற்கை நுண்ணறிவினை கட்டுப்படுத்த தேவையான சட்டங்கள் இதுவரை முன்வைக்கப்படவில்லை. எனவே ஆய்வு நடவடிக்கைகளை அடுத்த வருடம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. அதனுடன் தொடர்புடைய சட்டங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் செயல்படுத்தப்படும். மொரட்டுவ பௌத்த மண்டபத்தில் இன்று பிற்பகல் நடைபெற்ற மொரட்டுவ இலங்கை பௌத்த சங்கத்தின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். நூற்றாண்டை நிறைவு செய்யும் மொரட்டுவ பௌத்த மண்டபத்தின் மறுசீரமைப்பு பணிகள் அரசாங்க செலவில் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். காலநிலை மாற்றத்தினால் உலகளாவிய பாரிய அச்சுறுத்தலை எதிர்நோக்கியுள்ளது. வெப்பமயமாதலை கட்டுப்படுத்துவதற்கான இலக்கினை செயல்படுத்துவது கடினமாகியுள்ளது. இது தொடர்பாகவும் ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார். இதேவேளை கடுமையான நீர் பிரச்சினையை எதிர்நோக்கவும் வேண்டியிருக்கின்றது. பௌத்த சமய அடிப்படைகளை கொண்டு இவ்வாறான பிரச்சினைகளுக்கு எவ்வாறு முகம் கொடுக்க வேண்டும் என்பதனை கண்டறிய வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். எதிர்வரும் 3 தசாப்தங்களில் காலநிலை மாற்றம் உலகம் எதிர்கொள்ளுகின்ற முக்கிய பிரச்சினைகளில் ஒன்றாக மாற்றமடையும். வேகமாக முன்னேற வேண்டும் என்பதே அனைவரினதும் விருப்பமாகும். வாகன பயன்பாடு அதிகரித்துள்ளமையினால் சுற்றாடல் பாரிய அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். அதன்படி மனித சமுதாயம் சுற்றாடலுக்கு பாரிய கேடு விளைவித்துள்ளது. எனவே காலநிலை மாற்றத்தினை கட்டுப்படுத்துவது குறித்து விசேட கவனம் செலுத்த வேண்டும். உலகம் இன்று விரைவான தொழில்நுட்ப வளர்ச்சியை நோக்கி நகருகின்றது. குறிப்பாக 1945ஆம் ஆண்டு அணுகுண்டு வெடித்த போது இனி தொழில்நுட்ப முன்னேற்றம் இருக்காது என்று கருதப்பட்டது. ஆனால் தற்பொழுது அனைத்து துறைகளிலும் தொழில்நுட்பத்தில் பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பத் துறையில் பாரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் பாடசாலை செல்லும் போது கணினி, கையடக்க தொலைபேசி என்பனவும் எதுவுமே இருக்கவில்லை. ஆனால் தற்பொழுது நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியினால் இன்று செயற்கை நுண்ணறிவு வரை சென்றுள்ளதனையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டினார். இன்னும் சில தசாப்தங்களில் செயற்கை நுண்ணறிவுக்கு அப்பாற்பட்ட கருத்துக்களும் உருவாகலாம். செயற்கை நுண்ணறிவிற்கும் பௌத்தத்திற்கும் இடையிலான உறவில் கவனம் செலுத்த வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இதன் போது சுட்டிக்காட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் செய்திகள். தொடர்ந்து செய்திகள். ஓய்வூதியம் மற்றும் மருத்துவ காரணங்களுக்காக ஓய்வு பெற்ற இராணுவ வீரர்கள் மற்றும் யுத்த தியாகிகளின் குடும்ப உறுப்பினர்களின் நலன்கள் மற்றும் நிர்வாக நடவடிக்கைகளை ஆராயும் வேலை திட்டம் இன்று நடைபெற்றது. இலங்கை இராணுவம் இதனை ஏற்பாடு செய்திருந்தது. நிகழ்வில் பிரதம அதிதியாக ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னகோன் கலந்து கொண்டார். இராணுவ தலைமையகத்தில் பல்வேறு பணிப்பாளர் சபைகளின் கீழ் நிவாரண சேவை மத்திய நிலையங்கள் அமைக்கப்பட்டன. அங்கு இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு
முறைப்பாடுகளை தெரிவிக்கவும் தேவையான ஆலோசனைகளை பெறவும் வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தென்னக்கோன், இராணுவ வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு சுகாதார, அரச நிர்வாக காப்புறுதி, வங்கிகள் மற்றும் ஏனைய சேவைகளை பெற்றுக் கொள்வதில் முன்னுரிமை வழங்கும் வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தற்போது அரசாங்கத்தினால் செயல்படுத்தப்படுகின்ற இலவச காணி உறுதிப்பத்திரம் வழங்கும் உரிமைய வேலை திட்டத்திலும் இராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். தேசிய சைபர் பாதுகாப்பு சட்ட வரைபினை இந்த மாதம் தயாரிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் தெரிவித்துள்ளார். 2030 டிஜிட்டல் வியூக திட்டத்திற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. 6 முக்கிய விடயங்கள் அதில் முன்வைக்கப்பட்டுள்ளன. வெளியுறவு அமைச்சும் முதலீட்டு ஊக்குவிப்பு அமைச்சும் இணைந்து நடாத்துகின்ற உலகளாவிய முதலீட்டு ஊக்குவிப்பு மாநாட்டினை ஏற்பாடு செய்திருக்கின்றது. இந்த மாநாடு எதிர்வரும் ஜூன் மாதம் 25ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பாடசாலைகளுக்கு 1000 திறன் வகுப்பறைகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கொழும்பில் இடம்பெற்ற ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் ராஜாங்க அமைச்சர் தெரிவித்தார். இந்த ஆண்டு இறுதிக்குள் மேலும் 500 பாடசாலைகளுக்கு திறன் வகுப்பறைகள் வழங்கப்படும். சமூக ஊடக பாவனையாளர்களின் எண்ணிக்கை 60 மில்லியனில் இருந்து 74 மில்லியன் வரை அதிகரித்துள்ளதாகவும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். டிஜிகான் 2023 திட்டத்துடன் இணைந்ததாக நடத்தப்படுகின்ற டிஜிகான் உலகளாவிய முதலீட்டு மாநாடு எதிர்வருகின்ற ஜூன் மாதம் 25ஆம் தேதி கொழும்பில் நடைபெறவுள்ளது. இதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதம அதிதியாக கலந்து கொள்ளவுள்ளார். இலங்கையில் டிஜிட்டல் பொருளாதாரத்தினை உருவாக்குவதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள டிஜிகான் திட்டத்தை மேலும் மேம்படுத்துவதே இந்த முதலீட்டு மாநாட்டின் நோக்கமாகும். இலங்கையை சர்வதேச மட்டத்திலே கொண்டு செல்வது எதிர்பார்ப்பாகும் எனவும் ராஜாங்க அமைச்சர் கனக ஹேரத் தெரிவித்தார். ஜனாதிபதி ஊடக மத்திய நிலையத்தில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே ராஜாங்க அமைச்சர் இதன் ஊடாக சர்வதேச சமூகம் நாட்டில் முதலீடு செய்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவுள்ளன என்றும் குறிப்பிட்டார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் நாட்டின் பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை அடைந்து வருகின்றது. பணவீக்கமும் குறைந்துள்ளது. அதன்படி நாட்டில் முதலீடுகளில் சிறந்த பின்னணி உருவாக்கப்பட்டுள்ளதாக ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார். இந்த மாநாட்டின் மூலம் நாட்டின் பொருளாதாரம் பலப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். இரத்தினபுரி மாவட்டத்தில் இன்று பிற்பகல் முதல் கடும் மழை பெய்து வருகின்றது. எனவே இரத்தினபுரி மாவட்ட மக்கள் மண் சரிவு குறித்து அவதானமாக இருக்குமாறு தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகத்தின் இரத்தினபுரி மாவட்ட பொறியியலாளர் அபித வனசுந்தர எச்சரிக்கை விடுத்துள்ளார். பலாங்கொட, இம்புல்பே, வெலிகேபுல, ஓபநாயக்க பிரதேச செயலக பிரிவுகளில் மண் சரிவு ஏற்படும் அபாயம் அதிகமாக காணப்படுகின்றன. மலைப்பாங்கான பிரதேசங்களில் வசிப்போர்கள் மண் சரிவு குறித்து மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். பாறை சரிதல், நிலச்சரிவு, நீரூற்று போன்ற நிலைமைகளை அவதானித்தால் உடனடியாக அங்கிருந்து வெளியேறுமாறும் மக்களுக்கு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது. தொடர்வது பிரதான செய்திகள். பீப்பிள்ஸ் டெபிட்டிற்கு கேஷ் வேணாமே. பீப்பிள்ஸ் பேங்க் டெபிட் கார்டு இருக்கும்போது இப்போ கையில கேஷ் வச்சுக்க தேவையில்லை. எல்லா பேமெண்ட்டுக்கும் ஸ்வைப் பண்ணுங்க, டேப் பண்ணுங்க. பிரதான செய்தி வழங்குவோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேப. பெரும்போக நெல் கொள்வனவு எதிர்வரும் 15ஆம் தேதி நிறைவடையும் என நெல் சந்தைப்படுத்தல் சபை தெரிவித்துள்ளது. புத்தாண்டு காரணமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நெல் கொள்வனவு மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ள போதிலும் விவசாயிகளிடமிருந்து போதிய அளவு நெல் கிடைக்கவில்லை எனவும் சபையின் தலைவர் புத்திக இத்தமல்கொட தெரிவித்துள்ளார். எனவே எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விவசாயிகளின் சேவைக்கு ஏற்ப நெல்லினை கொள்வனவு செய்வதற்கான சந்தர்ப்பம் உள்ளதாகவும் சபை தெரிவித்துள்ளது. குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களுக்கு அரிசி வழங்கும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்திற்கு சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான அரிசி ஆலை உரிமையாளர்கள் விவசாயிகளிடமிருந்து
கட்டுப்பாட்டு விலையினை விடவும் அதிக விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்கின்றனர். இதனால் அரச களஞ்சிய சாலைகளுக்கு நெல் கிடைக்கும் அளவு குறைந்துள்ளது. இதனால் மேலதிக செலவு காரணமாகவும் களஞ்சிய சாலைகள் மூடப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். பிரதான செய்தி வழங்கியோர் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்க வேண்டிய வீட்டு வைத்தியர் சித்தாலேபன். உங்கள் கவனத்திற்கு வீடமைப்பு மற்றும் சர்வதேச நிர்மாண கண்காட்சி பண்டார்நாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டப வளாகத்தில் இடம்பெறுகின்றது. இலங்கையை கட்டியெழுப்புவோம் எனும் தொனிப்பொருளில் கண்காட்சி இடம்பெறுகின்றது. இலங்கை நிர்மாண கைத்தொழில் சபை இதனை ஏற்பாடு செய்துள்ளது. நேற்று ஆரம்பமான இந்த கண்காட்சி நாளையும் நடைபெறும். 300 காட்சிக்கூடங்கள் இங்கு அமைக்கப்பட்டுள்ளன. சீன நிறுவனங்களின் தயாரிப்புகளுடன் கூடிய காட்சிக்கூடங்களும் இலங்கை முப்படையினர்களின் நிர்மாண தொழில்நுட்பத்தை உள்ளடக்கிய காட்சிக்கூடங்களும் இதில் அமைக்கப்பட்டுள்ளன. இது உங்கள் கவனத்திற்கு. உலகச் செய்திகள். வடக்கு ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழை வெள்ளம் காரணமாக பலியானவர்களின் எண்ணிக்கை 200ஆக அதிகரித்துள்ளதாக புலம்பெயர்ந்தோருக்கான ஐக்கிய நாடுகள் சர்வதேச அமைப்பு தெரிவித்துள்ளது. உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த நாட்டின் தலைநகர் காபூல், பஹ்லன் மாகாணம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது. கடும் மழை காரணமாக 1000க்கும் அதிகமான வீடுகள் முழுமையாக சேதமடைந்துள்ளன. ஆயிரக்கணக்கானோர் தங்குமிடங்களை இழந்துள்ளனர். அபிவிருத்தி செய்திகள். கேகாலை மாவட்டத்தில் சேதமடைந்துள்ள நீர்ப்பாசன கால்வாய்கள் மறுசீரமைக்கப்பட உள்ளன. இதற்காக 10 மில்லியன் ரூபாய் செலவிடப்படும் என விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் கேகாலை மாவட்ட உதவி பணிப்பாளர் பி.எச். சமித பத்மகுமார தெரிவித்துள்ளார். அதன்படி 34 நீர்ப்பாசன கால்வாய்கள் புனரமைக்கப்பட உள்ளன. மழையில்லாத நிலையிலும் சுமார் 1000 ஏக்கர் நெற்பயிர்களுக்கு நீரினை வழங்குவதற்கான வசதி இதன் மூலம் ஏற்பாடு செய்யப்படும். விளையாட்டுச் செய்திகள். ஒசாகா கான் ஃப்ரீ தடகள போட்டித் தொடர் ஜப்பானின் ஒசாகா நகரில் நாளை ஆரம்பமாக உள்ளது. அதில் இலங்கையைச் சேர்ந்த 3 வீர வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். பெண்களுக்கான 800 மீட்டர் ஓட்டப் போட்டியில் தருஷி கருணாரத்னவும், ஆண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டப் போட்டியில் காளிங்க குமாரகேவும் பங்கு பெற்ற உள்ளனர். பெண்களுக்கான 400 மீட்டர் ஓட்டப் போட்டியில் நதிஷா ராமநாயக்க கலந்து கொள்ள உள்ளார். ஜூலை மாதம் நடைபெறவுள்ள பாரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதியினை பெற்றுக் கொள்வது இந்த கான் ஃப்ரீ தடகள போட்டித் தொடரில் பங்கேற்பவர்களின் நோக்கமாகும். வர்த்தக செய்தி அனுசரணை. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். 17,750 கோடி ரூபாய் பெறுமதியான திரைசேரி உண்டியல்கள் வழங்கப்பட உள்ளன. அவை 91, 182, 364 நாட்கள் முதிர்ச்சி கொண்டவை. இதற்கான ஏலம் எதிர்வரும் புதன்கிழமை நடைபெறும் என இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது. பட்டதாரியாகும் போது, திருமணத்தின் போது, குழந்தை பிறப்பின் போது மற்றும் 25வது திருமண ஆண்டு நிறைவின் போது 50,000 ரூபாய் வரை விசேட அனுகூலங்கள். மாதாந்தம் 12,500 ரூபாய் வீதம் சேமித்திடும் ஸ்ரீ சேவிங்ஸ் சாம்பியன்களுக்கு மேலும் பணப்பரிசுகள். பொருளாதார செய்திகள். தென்மாகாணத்தில் இந்த வருடம் அதிக அளவிலான மாம்பழ அறுவடை கிடைத்துள்ளது. இதனால் தென்மாகாணத்தில் மாம்பழம் ஒன்றின் விலை 30 ரூபாய் முதல் 40 ரூபாய் வரையிலான விலையில் விற்பனை செய்யப்படுகின்றன. அதிக விளைச்சல் மற்றும் விலை வீழ்ச்சி காரணமாக பழக்கடைகள் பலவற்றிலும் மாம்பழம் விற்பனை செய்யப்படுவதாக வியாபாரிகள் தெரிவிக்கின்றனர். பல வருடங்களுக்கு பின்னர் மாம்பழ விளைச்சல் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலநிலை அறிக்கை. கடும் மின்னல் தாக்கம் குறித்து வானிலை ஆய்வு மத்திய நிலையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
மேல் சபரகமுவ, தென், மத்திய, வடமேல், ஊவா, வடமத்திய மாகாணங்களிலும் மன்னார், வவுனியா மாவட்டங்களிலும் இரவு வேளைகளில் இடியுடன் கூடிய மழையுடன் பலத்த மின்னல் அபாயம் காணப்படுகின்றது. அந்த பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படுகின்ற அபாயங்களை குறைப்பதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். திறந்த வெளியிலோ மரத்தடியிலோ நிற்பதனை தவிர்த்துக் கொள்ளுமாறும் மக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். வயல், தேயிலை தோட்டம், விளையாட்டு மைதானம், திறந்த நீர்த்தடாகங்கள் என்பனவற்றை இடிமின்னலின் போது பயன்படுத்துவது ஆபத்தானதாகும். இடிமின்னலின் போது சைக்கிள், டிராக்டர், படகு போன்ற திறந்த வாகனங்களை பயன்படுத்த வேண்டாம் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கியுள்ளது. காலநிலை அறிக்கை கேட்டீர்கள். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பௌத்த போதனைகளுக்கும் செயற்கை நுண்ணறிவுக்கும் இடையிலான தொடர்பு குறித்து ஆராய்ச்சி அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்படும் என ஜனாதிபதி தெரிவிப்பு. அரசு சேவைகளை பெற்றுக் கொள்ளும் போது இராணுவ வீரர்களின் குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை வழங்கும் வேலை திட்டம். இரத்தினபுரி மாவட்டத்தில் மீண்டும் மண் சரிவு அபாயம். தேசிய சைபர் பாதுகாப்பு சட்ட வரைவினை இந்த மாதம் தயாரிக்க திட்டம். கடும் மின்னல் அபாயம் குறித்து எச்சரிக்கை. வடக்கு ஆப்கானிஸ்தானில் பெய்து வரும் கனமழையில் சிக்கி உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை 200 வரை அதிகரிப்பு. ஒசாகா கோன் ஃப்ரீ தடகள போட்டித் தொடர் நாளை ஜப்பானில் ஆரம்பம். எமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை நாளை காலை 6 மணிக்கு ஒலிபரப்பாகும். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.